தமிழக சட்டப்பேரவையில் இன்று உணவு, கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறுகிறது. இதை குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, இன்னைக்கு சட்டப்பேரவையில உணவு கூட்டுறவை சார்பில் நடைபெற இருக்கும் முக்கிய விவாதங்கள் பற்றி சொல்லுங்க. மானிய கோரிக்கை மீதான இன்றைய விவாதத்தில் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு ஆகியோர் பங்கேற்று இந்த விவாதத்தில் பல்வேறு அறிவிப்புகளையும் புதிய திட்டங்களையும் அறிவிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக உணவுத்துறையை பொறுத்தவரையில் பல்வேறு பிரச்சனைகள் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக பிளாஸ்டிக் அரிசியாக இருக்கட்டும், அதே போன்று உணவுத்துறை சார்பில் வழங்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டு பல இடங்களில் அதில் பல்வேறு திருத்தங்களுடன் பல்வேறு பிழைகளுடன் வருவதாக பொதுமக்கள் அதிக அளவில் குற்றச்சாட்டு முன்வைத்து வருகிறார்கள். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது எவ்வளவு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, பெரும்பாலான பகுதிகளில் முழுமையாக வந்தடையவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே அதற்கு பதிலளிக்க இருக்கிறார்கள். அதே போன்று தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ரிமோட் வில்லேஜஸ் எனக்கூடிய தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு ரேஷன் பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் கொண்டு சேர்ப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது, தற்பொழுது இருக்கக்கூடிய நுகர்பொருள், அதாவது ரேஷன் கடைகளை அதிகப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்ப இருக்கிறார்கள். குறிப்பாக பிளாஸ்டிக் அரிசியை பொறுத்தவரையில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள் பிளாஸ்டிக் அரிசி விற்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு அதிக அளவில் பரவி வருகிறது. எனவே அதனை கண்டறிவதற்கான உரிய நடவடிக்கை அரசு மேற்கொண்டு வருகிறதா, என்ன மாதிரியான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு இருக்கிறது என்பது தொடர்பாகவும் அதில் கேட்டறிய இருக்கிறார்கள். ஏனென்றால் குறிப்பாக வட மாநிலங்களில் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்யக்கூடிய அரிசிகளில் தான் பிளாஸ்டிக் அரிசி இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு இருக்கிறார்கள். எனவே தமிழகத்தில் அது போன்ற அபாயம் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப இருக்கிறார்கள். இன்றைய விவாதத்தை பொறுத்தவரையில் கூட்டுறவு மற்றும் உணவுத்துறையில் பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக கூட்டுறவுத்துறையை பொறுத்தவரையில் கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு என்ன மாதிரியான நடைமுறைகளை அரசு பின்பற்றி வருகிறது, அதே போன்று கூட்டுறவு சங்கங்களில் வழங்கக்கூடிய கடன்களுடைய நிலுவைத் தொகை எவ்வளவு இருக்கிறது என்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்ப இருக்கிறார்கள். அதே போன்று உணவுப் பொருட்களை பொறுத்தவரையில் உணவுப் பொருள் பற்றாக்குறை தமிழகத்தில் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும், அதே போன்று உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு தமிழக அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது. எனவே அதன் மூலமாக தமிழகத்திற்கு வரக்கூடிய பலன்கள் பாதிக்கப்படுமா என்பது போன்ற கேள்விகளையும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்க இருக்கிறார்கள். லாவண்யா, பிளாஸ்டிக் அரிசியை முன்னிலைப்படுத்தி அதை தவிர பிளாஸ்டிக் முட்டையை குறித்து சர்ச்சை குறித்து இன்று பேரவையில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வேறு என்ன மாதிரியான கேள்விகளை எழுப்ப இருக்கிறார்கள்? குறிப்பாக மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் திமுக சார்பில் ஏவா வேலு மற்றும் புகழேந்தி ஆகியோர் பேச இருக்கிறார்கள். அதே போன்று காங்கிரஸ் தரப்பில் காங்கிரசின் சட்டமன்ற கொறடா விஜயதாரணி பேச இருக்கிறார். அதே போன்று அதிமுகவின் தோழமை கட்சியான கொங்கு இளைஞர் பேரவை சார்ந்த தனியரசும் இன்றைய விவாதத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். எனவே இவர்கள் மிக முக்கியமாக தமிழகத்தில் உணவுத்துறை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் கூட்டுறவுத்துறை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் நேரமில்லா நேரத்தில் கவன ஈர்ப்பாக தமிழகத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய வாழ்வாதார பிரச்சனைகள் தொடர்பாக கேள்வி எழுப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் மதுக்கடைக்கு எதிராக அதிக அளவில் மக்கள் போராடி வருகிறார்கள். அது தொடர்பாகவும், அதே போன்று மாட்டிறைச்சி விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இதுவரை திமுக கொடுத்திருக்கக்கூடிய கவன ஈர்ப்பு தீர்மானங்களின் நிலை என்ன, எப்பொழுது அது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பது தொடர்பாகவும் கேள்வி எழுப்ப இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கூவாத்தூரில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக வந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் இன்றும் கேள்வி எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த விவகாரங்கள் தொடர்பாகவும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போன்று தமிழகத்தில் தற்பொழுது நிலவக்கூடிய வறட்சி மற்றும் வறட்சியின் காரணமாக தமிழகத்தினுடைய உணவுப் பொருள் உற்பத்தி பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாகவும் உணவுத்துறை மானிய கோரிக்கையில் அவர்கள் கேள்வி எழுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று வறட்சி தொடர்பாக இருக்கக்கூடிய நிலையில் குடிநீர் பிரச்சனைகள் தொடர்பாகவும் எதிர்க்கட்சிகள் கவன ஈர்ப்பு கொண்டு அதற்காகவும் கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் குடிநீரை அதிக விலைக்கு கொடுத்து வாங்கக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே அதனை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பது தொடர்பாகவும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். ராஜலட்சுமி. லாவண்யா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.